இரவு தூக்கம் என்றது சாப்பாடு வயிற்றில் இருக்கக்கூடிய நிலைமையில தூங்கினா அதுக்கு பேர் மயக்கம். அது என்ன இல்ல, அது தூக்கம் இல்ல. என்ற தூக்கத்துல ஈரல் சுவாசிக்கும். கல்லீரல் செயல்பாடு என்ன? கல்லீரல் செயல்பாடு உடம்புல உள்ள நச்சுத்தன்மை அவ்வளவு உள்வாங்கும். தூக்கத்துல அந்த நச்ச என்ன யூரினோட மலத்தோட சேர்த்து மற்ற நாள் காலையில மலத்தோட வெளியாகி நச்சுத்தன்மைய உடம்புல நச்சுத்தன்மை உடம்பு போதா இல்லையா? நாங்க எடுக்கிற உணவுகளால இந்த காலத்துல பெரும்பாலும் நஞ்சு உணவுகளை தான் சாப்பிடணும். பொதுவாகவே கூடுதலான நஞ்சுள்ள உணவுகள்ல முதலாவது இடத்துல இருக்குது நாங்க பாவிக்கிற கோதம்மா. என்னமா? கோதுமைமா. விளங்குதா? அந்த கோதுமை மாவை வெள்ளை ஆக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற அந்த பதார்த்தம் அது எதண்டா எலிகளுக்கு நீரிழிவு நோயை ஏற்படுத்துறதுக்கு பாவிக்கிற மருந்து. இல்லைங்கதான் நான் சொல்றேன். பொதுவா மருந்து கண்டுபிடிச்சா எதுல செக் பண்ணுவாங்க? எலியில. தெரியுமா? அப்ப எலிக்கு அந்த நோய் உருவாக்கணுமா இல்லையா? இப்ப சுகருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த சுகர் மருந்து வேலை செய்தா இல்லையான்னு பார்க்கணும். யாருக்கு கொடுத்து? எலிக்கு கொடுத்து. விளங்குதா? அப்ப எலி சுகர் காரன் ஆயிக்கணுமா இல்லையா? எலிக்கு சுகர் வர வைக்கிற எப்படி? ஒரு வகையான மருந்து கொடுக்கிற, கொடுத்தா அதுக்கு சுகர் வந்துடும். இந்த கோதுமை மாவை வெண்மையாக்குறதுக்கு பாவிக்கிறது கூடுதலா அந்த மருந்து தான். ஒன்று நாங்க பாவிக்கிற கோதம்மா. என்ன சொல்றோம் உங்க ஊர்ல? கோதம்மா தான். கோதுமமா கோதம்மா என்னமே சார்? சில ஊர்களை பாம்மான்னு சொல்லுவோம். பாம்மாண்டா பாண்டமா. பான் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறமா. ஒன்று என்ன நான் சொன்னேன்? 4 சாமான். 4 சாமானத்தை பூர்த்தியா தவிர்த்து கொள்ளுங்க. 90% நஞ்சை தவிர்த்து கொள்வீங்க. ஒன்று கோதம்மா, அடுத்தது வெள்ளை சீனி. என்னது? வெள்ளை சீனி. 3வது பால்மா. என்னது? என்னமா? பால்மா. 4வது பிராய்லர் சிக்கன், கறி சிக்கன். இது 4ம் எந்தெந்த பதார்த்தங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுதோ அதெல்லாம் விட்டுருங்க. 90% நஞ்சு உடம்புக்கு போகாது. அரிசி பொதுவா இந்த காலத்துல நஞ்சூட்டப்படாத அரிசி இல்ல. வயலுக்கு நஞ்சடிக்காத வயலிக்கா ஏழுண்டா விவசாயிகள கால கைய பிடிச்சி அவங்களுக்கு விளங்க வைங்க. நஞ்சு அடிக்கிறதால எந்த ஒரு பாயுதமும் இல்லை, எந்த ஒரு நலவும் இல்ல. என்னதுக்கு நஞ்சு அடிக்கிற? என்ன பூச்சியில பேர் என்ன? அரைக்கொட்டியா? என்ன அப்படியே சொல்ற? அரைக்கொட்டி. இந்த அரைக்கொட்டிக்கு இத சாப்பிடுறதுக்கு வயல்ல வெட்டுக்கிளி, என்னைக்கு வெட்டுக்கிளி அரைக்கொட்டிய சாப்பிடும். மீன் சாப்பிடும், தவளை சாப்பிடும், நண்டு சாப்பிடும். இது மாதிரி அல்லாஹ் எத்தனையோ ஜாதிய அதுக்கு வச்சிருக்கான். அதை என்ன செய்ய? சாப்பிட. ஆனா அவைகள் எதுவுமே நெல்ல சாப்பிடாது. எவைகள்? அரைக்கொட்டிய சாப்பிட வரக்கூடிய பிராணிகள் எதுவுமே நெல்ல சாப்பிட மாட்டாது. ஒரு முறை நஞ்சு அடிச்சுட்டு வைங்க, எது சாவும்? அரைக்கொட்டி செத்துடும், வெட்டுக்கிளி செத்துடும், நண்டு செத்துடும், மீன் செத்துடும், வருவா தவளை செத்துடும், இன்னும் உள்ள உயிரெல்லாம் செத்துடும்.
ஆனா இவங்க யாரும் திரும்பி வர மாட்டாங்க. இவங்க யாரும் அரைக்கொட்டி இல்லாத யாரும் திரும்பி வர மாட்டாங்க. 3வது நாள் அரைக்கொட்டி வருவார். 3வது நாள் அரைக்கொட்டி வருவார். அவர் தான் அப்ப ராஜா. எங்க நெல் வயல் ராஜாவா வருவார். வேற யாரும் இல்லை, எல்லாம் செத்து. இப்ப என்ன நடக்கும்? இப்ப முதல் தடவை சாப்பிட்டதை விட வேகமா சாப்பிடும். எதை? நஞ்ச. ஆனா விவசாயி நஞ்சடிக்கிறது மறுவா 7வது நாள் தான். 7, 8வது நாள் தான் அடிப்பான். இல்லாட்டி 10 நாள் ஆயிடும். அதுக்கு இடையில இவர் வேலையை பார்த்து முடிச்சுப்பாரு. விலங்குதா நான் சொல்றேன். இப்படியாக அந்த வயலை பாதுகாக்க முடியாம அவருக்கு வரக்கூடிய இழப்பை விட குறைவான இழப்பு தான் நஞ்சு அடிக்காம இருந்தா வரும்.